ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு தர்ஷி வைப்ஸ். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் தான். பன்னீர் சப்பாத்தியும் அதோட தொட்டுக்க சோயா சங்க்ஸ் குழம்பு. பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, 2 தக்காளியை பேஸ்டாக்கி அரைச்சி வச்சுருக்கேன். சோம்பு, பட்டை, பிரியாணி எல்லாம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். சோயா சங்க்ஸையும் தனியாக பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நல்லா எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தாளிப்புகள் எல்லாம் சேர்த்துக்குவோம். சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சோடனே அதோட கொஞ்சோடு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். இப்போ அது நல்லா பொரிஞ்சோடனே 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வறுக்கணும். நல்ல ஒரு ஸ்மெல் வரும். நல்லா வறுத்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச 2 பெரிய சைஸ் வெங்காயத்தையும் இதோடைய ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. வதங்குறதுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ப்ரௌன் கலரில் ஆகணும். அதுக்கு நடுவில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதோட சேர்த்துக்குவோம். சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்குவோம். கொஞ்சோண்டு தேங்காய், 5 முந்திரி, அதோட கொஞ்சோண்டு சோம்பு ஆட் பண்ணி இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. அதோட 2 தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பேஸ்ட்டாக, அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதுக்கு நான் எந்த மசாலாவுமே ஆட் பண்ணலை, மட்டன் மசாலா மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எந்த மட்டன் மசாலா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வேகணும். கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி இது இந்த அளவுக்கு வேகணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கான். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் இந்த அளவுக்கு இருந்தால் தான் பச்சை வாடை போகும். இந்த மாதிரி மீல் மேக்கரை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா அந்த மசாலா இறங்கும். தேங்காய் பேஸ்ட்டும் நான் ரெட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சதில் நான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சோயா சங்க்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு பிறண்டு வந்த பிறகு நம்ம தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்குவோம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சு 10 மினிட்ஸ் நல்லா கொதி வரணும். கொதி வந்தோடனே பார்த்தீங்களா, தகன்னு சோயா சங்க்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் என்ஜாய் பண்ணலாம். இப்போ பன்னீர் சப்பாத்திக்கு இந்த மாதிரி 200 கிராம்ஸ் ஆஃப் பன்னீரை நல்லா கிரேட் பண்ணி அந்த சப்பாத்தி மாவோடு சேர்த்து இந்த அளவுக்கு சாஃப்டாக பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த பன்னீர் சப்பாத்தியை போட்டிருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? நார்மல் சப்பாத்தியை காட்டிலும் டேஸ்ட்டாக இருக்கும். சோயா சங்க்ஸ் குழம்போட சூப்பர் காம்பினேஷன். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள்.